வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ இது நான் வந்து புதுசா டெவலப் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி. நான் என்ன பண்றேன்னா, அந்த சார்ட்ல இல்லாம XAU USD வேற பிளெயினா இருக்க சார்ட்ல எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுல வந்து நிறைய டிராயிங்ஸ் இருக்கும். இதுலயும் இருக்கு. பட் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஓகே, லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கினெட்டிக் மொமெண்டம் வெக்டர்ஸ் பிக் பெலுகாது RSI கேண்டல் இச்சிமோக்கு. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த RSI கேண்டல் இச்சிமோக்கு இருக்குல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த RSI கேண்டல் இச்சிமோக்கு. யூஸ்வலா இச்சிமோக்கு எப்படி இருக்கும்? யூஸ்வலா வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு லோட் ஆகுறது. ஓகே. ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இச்சிமோக்குல வந்து கிளவுடை கொஞ்சம் நம்ம கரெக்டாக போட்டுக்கிறோம். இந்த கிளவுடு, இது வந்து இந்த கிளவுடு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு கிளவுடு வந்துருச்சு. இந்த ரெண்டு கிளவுடுக்கு மேலே ப்ரைஸ் எப்போல்லாம் வந்து இந்த ரீஜனுக்குள்ளே வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜ் லைன் மாதிரி இருக்குல்ல, இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜ் லைன் மேலே எப்போ உள்ள வந்துட்டு வெளியே போகுதோ, அப்படி இல்லைன்னா கிராஸ் ஓவர் நடக்குதோ, இந்த இடத்துல வந்து ஒரு பியரிஷ் கிராஸ் ஓவர். இந்த இடத்துல பாருங்க, இந்த கிளவுடு கீழே இருக்கு. கிளவுடு கீழே இருக்கும் போது ஒரு பியரிஷ் கிராஸ் ஓவர். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு ஸ்பேஸ்க்குள்ள பிரைஸ் வந்துட்டு திரும்ப வெளியே வரும்போது நம்ம ட்ரேட் எடுப்போம் யூஸ்வலா. அப்படி இல்லைன்னா சிக்கு ஸ்பேனும் இருக்கு. சிக்கு ஸ்பேனை வந்து நான் இப்போ சொல்லலை, ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இந்த இந்த இச்சிமோக்குவை தான் நம்ம என்ன பண்றோம்னா இப்போ கீழே எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த கேண்டில்ஸ் இருக்குல்ல, இந்த கேண்டில்ஸ் வந்து RSI கேண்டில்ஸ். அதாவது RSI கேண்டில்ஸா போட்டு அது மேல இச்சிமோக்கு போடுறோம். இது வந்து பிரைஸை வந்து கேண்டில்ஸா போட்டு அது மேல இச்சிமோக்கு போடுறோம். இங்க வந்து RSI கேண்டில்ஸா போட்டு அது மேல இச்சிமோக்கு போடுறோம். ஸோ நான் என்ன பண்றேன்னா இப்போ இந்த இச்சிமோக்குவை தூக்கிடுறேன். இந்த இச்சிமோக்குள்ள போயிட்டு லேகிங் ஸ்பேன் வேணாம், கிளவுட் வேணாம், இந்த கிளவுட் வேணாம். ஓகே. அது இல்லாம நான் என்ன பண்றேன்னா இப்போ இதை வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்கிக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்கிக்கிறேன். அதாவது கன்வர்ஷன் லைன் பேஸ் லைன் மட்டும் நான் கொஞ்சம் போல்ட் ஆக்கி வச்சுட்டேன். இந்த விக்கு வந்து எனக்கு தேவையானா, இந்த விக்கு வந்து தேவையில்லை அப்படின்றது அந்த ட்ரேடர்ஸோட இது. பட் நான் இப்போதைக்கு வந்து விக்கு வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம யூஸ்வலா கிராஸ் ஓவர் மட்டும் தான் பார்க்க போறோம். வேற எதுவும் நம்ம பார்க்க போறது இல்லை. ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ண போறோம்னா, இந்த ஒயிட் லைன் வந்து இந்த ப்ளூ லைன் கீழே ஒரு கிராஸ் ஓவர் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து செல் என்ட்ரி எடுக்க போறோம். இந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே செல்லு, இதுக்கு மேல வந்து ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் வருது இந்த கேண்டல்ல. ஸோ இந்த கேண்டல்ல வந்து ஒரு கிராஸ் ஓவர், இதுக்கு மேல நம்ம இப்போ லாங் போறோம், இதுக்கு கீழே வந்து இப்போ ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2னா இது வந்து டார்கெட் அடிச்சிருக்கோம். சரி, ஓகே. ஸோ ஒரு ட்ரேட் லாஸ், ஒரு ட்ரேட் வின்னர், இப்படி மாறி மாறி வரும்போது ரிஸ்க் ரிவார்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஓரளவு லாங் டேர்ம்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும். கரெக்டா? பட் இதுல வந்து ஒரு ஃபில்டர் போடலாமானா கண்டிப்பா போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கிராஸ் ஓவர். எனக்கு இந்த கிராஸ் ஓவர் தந்துச்சுன்னா நான் வந்து ட்ரேட் எடுப்பேன். ஆனா அதுக்கு நான் வந்து ஒரு ஃபில்டர் போடுறேன். அந்த ஃபில்டர் என்னன்னா, நான் இப்ப என்ன பண்றேன், கைனட்டிக் இந்த இடத்துல இருக்குல்ல, கைனட்டிக் மொமெண்டம் வெக்டார்ஸ் பிக் பெலுகாவோட இண்டிகேட்டர். ஸோ நான் இந்த இண்டிகேட்டரை இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் எனக்கு வந்து இப்போ ஃபில்டர். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து தெரியுதா ஒரு ஒரு லைனு, இந்த இந்த லைன் மேபி நான் என்ன பண்றேன்னா, இதை இப்போ நான் டார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இப்போ எல்லோல போட்டுக்கிறேன். இதையும் நான் இப்போ எல்லோல போட்டுக்கிறேன். ஓகே, ரெண்டுமே நான் இப்போ எல்லோல போட்டேன், கொஞ்சம் கிளியரா இருக்கும் அப்படின்றதுக்காக. இந்த எல்லோக்கு மேல பிரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம வெறும் பையிங் மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த எல்லோக்கு கீழே பிரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெறும் செல்லிங் மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து கோல்டு வந்து என்ன பண்ணுது, இந்த எல்லோ லைனுக்கு மேல வந்து கோல்டு போயிட்டு இருக்கு. தெரியுதா? இந்த எல்லோ லைனுக்கு மேல வந்து கோல்டு போயிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெறும் பையிங் தான் பார்க்க போறேன். பையிங்க்கு எப்படி பார்க்க போறேன், எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் தரணும். இந்த இடத்துல பாருங்க, இது எல்லோ லைனுக்கு மேல பிரைஸ் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு புல்லிஷ் கிராஸ் ஓவர் தரணும். இந்த ஒயிட் வந்து இந்த ப்ளூக்கு மேல போகணும். இந்த ஒயிட் வந்து இந்த ப்ளூக்கு மேல போகுதா? எஸ். இந்த இடத்துல இந்த ஒயிட் வந்து எனக்கு இந்த ப்ளூக்கு மேல கிராஸ் ஓவர் போகுது. இந்த கேண்டல்ஸ் வந்து இந்த லைனுக்கு மேலதான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. இருந்தால் நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு கிராஸ் ஓவர், எங்க இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. கரெக்டா? இந்த இடத்துல இந்த இந்த ப்ளூ லைனுக்கு மேல ஒரு ஒயிட் லைன் போகுது. இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் நடக்குது. கலர் ஆஃப் த கேண்டில் எப்பவுமே முக்கியம் கிடையாது நமக்கு.
ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கிராஸ் ஓவர் நடக்குது, அவ்வளோதான். அது ரெட்ல இருந்தாலும் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியா தெரியுது. இதுதான் ஸ்விங் லோ, இது கீழே ஸ்டாப் லாஸ். நவ் எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 1:2 அது எங்க போயிட்டு இருக்கு, அது கிட்டத்தட்ட 1:3 வரைக்கும் போயிருக்கு. நம்ம வந்து 1:2 பார்ப்போம். 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அதே போல இந்த இடத்துல எனக்கு வந்து பிரைஸ் வந்து இந்த எல்லோ லைன் கீழே இருக்கு. கிளியரா தெரியுதா? இந்த எல்லோ லைன் கீழே பிரைஸ் இருக்கு. இதுவும் இன்னைக்கே வந்த ட்ரேட் தான். எனக்கு இந்த இடத்துல எங்கேயோ வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. இந்த கேண்டில்ல இந்த இடத்துல இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இந்த கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில், இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. ஸோ நான் இமீடியட்டா என்ன பண்றேன், இந்த கேண்டில் ஆக்சுவலா அது இல்ல, அது எங்கேயோ வேற இடத்துலயோ கொடுத்துருக்கு. நம்ம கொஞ்சம் கரெக்டாவே பார்ப்போம். குத்துமதிப்பா பார்க்க வேண்டாம். எங்க கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கோம் அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியுது. இந்த கேண்டில்ல ஆல்மோஸ்ட் அந்த கேண்டில் தானே அது நம்ம பார்த்ததும். ஓகே, இந்த கேண்டில்ல நமக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்றோம்னா அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல நம்ம வந்து ஷார்ட் போறோம். ஸ்டாப் லாஸ் எங்க போடுறோம், ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. எய்தர் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நல்லா கரெக்டா போனோம்னா இந்த இடத்துல கூட நம்ம ஸ்டாப் லாஸ் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அப்படி தள்ளி போட்டுக்கலாம். இப்போ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 வந்து அச்சீவ் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு 1:2 அச்சீவ் ஆகல. ஸோ அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த இடத்துலயே எனக்கு வந்து பிரைஸ் வந்து மேல போயிட்டு இருக்கு. அதாவது இந்த எல்லோ லைனுக்கு மேல பிரைஸ் போய் க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த எல்லோ லைன் கீழே வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் ஆகும். இது வந்து லாஸ் கிடையாது, ஆனா பெரிய ப்ராஃபிட் கிடையாது. 0.3 0.2 தான் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளீன் வின்னர். ஓகே, ஸோ அதே போல நம்ம இன்னும் சில ட்ரேட்ஸை பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸும் இருக்கும் இந்த இடத்துல பாருங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இதுல வந்து நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிடலாம். அது எப்படின்றத காட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு எல்லோவா சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்டா? இந்த இடத்துல எனக்கு எல்லோவா சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா எந்த கிராஸ் ஓவருமே நடக்கல. இந்த இடத்துல எனக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. ஆனா இந்த எல்லோ லைன் வந்து பிரைஸுக்கு மேல தான் இருக்கு. சோ எனக்கு வந்து ஒரு செல் நடக்கணும். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு செல் நடந்திருக்கு. இந்த இந்த எல்லோ லைன் கீழே இருக்கு. அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு செல் நடந்திருக்கு. இது வந்து நான் இப்போ இந்த ட்ரேடை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு ஸ்விங் ஐக்கு மேல ஸ்டாப் லாஸ் போறோம்னா இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட். பட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம்னா நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டை இந்த இடத்துல அவாய்ட் பண்றோம். தெரியுதா? இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகுது. எல்லோ வந்து மேல போகுது. பட் இந்த இடத்துல எனக்கு எதுவுமே வந்து ஒரு ஒயிட் கிராஸ் ஓவர் நடக்கல. பாருங்க, திரும்ப இது வந்து கிராஸ் ஓவர் நடக்குது, செல்லிங்ல போயிடுது. பட் இந்த இடத்துல இன்னும் பையிங்ல இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ இருக்கு. அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரு புல்லிஷ் கிராஸ் ஓவர் நடக்குது. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில்ல. ஸோ அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல நான் வந்து லாங் போறேன். இந்த இடத்துல லாங் போறேன். இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து ஒரு 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ பட் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அவாய்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அவ்வளவுதான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு ட்ரெண்டா இருக்கு. நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். நல்ல ஒரு ட்ரெண்டா இருக்கு. ட்ரெண்டா இருக்கும்போது இந்த எல்லோ லைனுக்கு மேல தான் பிரைஸ் வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கு. ஸோ நான் இப்போ எங்க ட்ரேட் எடுக்க போறேன்னா இந்த ஒயிட் லைன் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேல போகணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் லைன் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேல போயிருக்கு. உங்களுக்கு இந்த கேண்டில்ஸ் வேணானா கூட எடுத்துடலாம். கேண்டில்ஸ் எடுக்கலாம் முடியுமான்னு தெரியல. இந்த இடத்துல கேண்டில்ஸ் எடுத்துடலாம். அப்படி டோட்டலா வந்து கேண்டில்ஸ் எடுத்துட்டு கூட நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் டோட்டலா கேண்டில்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம கேண்டில்ஸ் இதுல பாத்தீங்கன்னா யூஸே பண்ணல. பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஆர்எஸ்ஐ கேண்டில்ஸையும் யூஸ் பண்ணுவேன். அதை பத்தி நான் இந்த வீடியோல சொல்லல. நான் வேற வீடியோல சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. எந்த கேண்டில் அது? ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் ஒரு ரெட் கேண்டில்ல எனக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. ரெட்டா கிரீனான்னு தெரியல. இந்த ஏரியால எங்கேயோ நடக்குது. ஸோ நான் அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல வந்து லாங் போறேன். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம், இல்ல இந்த இடத்துல போடலாம். இந்த இடத்துல போடுறது கோல்டுக்கு வந்து ரொம்ப சேஃப். ஏன்னா கோல்டு வந்து ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆகும். ஸோ நான் எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் பார்க்குறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து பிரைஸ் வந்து இந்த எல்லோ லைன் கீழே வந்துடுச்சு. ஆனால் எந்த ஒரு கிராஸ் ஓவரும் நடக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு கிராஸ் ஓவரும் நடக்கல. இந்த இடத்துல வந்து எல்லோ லைனுக்கு மேல பிரைஸ் இருக்கு. அந்த டைம்ல எனக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்ல கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. நான் இது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு நான் வந்து எய்ம் பண்ணியிருந்தாலும் 1:2 வந்து அச்சீவ் ஆயிருக்கும். இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் வந்து மாறி மாறி வருது. இந்த இடத்துல இப்படி மாறி மாறி வருது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டை அவாய்ட் பண்ண பார்க்குறோம். இந்த இடத்துல பாருங்க, நமக்கு எந்த என்ட்ரியும் கிடைச்சிருக்காது. பிரைஸ் திரும்ப கீழே விழுந்துருச்சு. இது செல்ல இருக்கும்போது திரும்ப நம்மளுக்கு எந்த என்ட்ரியும் கிடைச்சிருக்காது. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபேக் என்ட்ரி இருக்கு. கரெக்டா? இது வந்து எல்லோ லைன் கீழே இருக்கு. அப்ப எனக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. இந்த இடத்துல எனக்கு ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு கீழே வந்து அடுத்த கேண்டில் ஓப்பனிங்ல நான் வந்து ஷார்ட் போறேன். இதுக்கு மேல வந்து நான் ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஸ்விங் ஹை இங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க போட்டுக்கலாம். இந்த எல்லோ லைன் இங்க இருக்கு. ஸோ அதுக்கு மேல இருக்கிறதுனால சேஃபா இங்க போடலாம். பட் அதையும் வந்து பிரைஸ் வந்து அடிச்சிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ எதுவுமே வந்து 100% கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சைட் வேஸ் மார்க்கெட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ
இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து எல்லோ லைனுக்கு மேல தான் இருக்கு. நல்ல ஒரு ட்ரெண்ட் எடுத்துருச்சுன்னா, நீங்க சூப்பரா வந்து ட்ரேட் பண்ணிட்டே போலாம். இந்த இடத்துல வந்து எல்லோ லைனுக்கு மேல தான் இருக்கு. எல்லோ லைனுக்கு மேல இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு புல்லிஷ் கிராஸ் ஓவர் கிடைக்குது. இந்த ஒயிட் லைன் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு மேல இந்த இடத்துல போகுது. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில்ல எங்கேயோ போகுது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து லாங் போறேன். இதுக்கு கீழ வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. ஸோ 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லோ லைன் மாறி மாறி வருது. நம்மளுக்கு தெரியல. பட் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் நடக்குது. நடக்கும்போது எல்லோ லைன் வந்து மேல தான் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லோ லைன் மேல தான் இருக்கு. பட் இது கன்ஃப்யூஷனா இருக்கிறதுனால இந்த ட்ரேட வந்து நான் அவாய்ட் பண்ணிடுறேன். லைவ் மார்க்கெட்ல எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லோ லைனுக்கு மேல பிரைஸ் இருக்கு. அப்ப எனக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. ஸோ நான் என்ன பண்றேன், இப்போ இந்த இடத்துல லாங் போறேன். இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு லேட்டா நம்ம என்ட்ரி குடுக்குறோம். ஆனாலும் நமக்கு வந்து 1:2 வந்து அடிக்குது. இந்த இடத்துல வந்து எல்லோ லைன் வந்து நல்ல ட்ரெண்ட் காட்டுது. ட்ரெண்ட் காட்டும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில்ல எனக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து லாங் போறேன். இதுக்கு கீழ வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து 1:2 அச்சீவ் ஆயிருக்கு. அச்சீவ் ஆன உடனே நம்மளுக்கு இன்னொரு என்ட்ரியும் கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க. இது வந்து ஒரு ஃபேக் தான் இது. பட் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. ஏன்னா ஒயிட் லைன் வந்து இந்த இடத்துல தான் கிராஸ் ஓவர் தருது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஃபேக் என்ட்ரிஸ அவாய்ட் பண்ணிட்டே இருக்கோம். பட் 100% முடியாது. அதுதான் இங்க. எல்லோ லைனுக்கு கீழ தான் பிரைஸ் இருக்கு. இந்த ஒயிட் லைன் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு கீழ வந்து கிராஸ் ஓவர் தருது. தரும்போது நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல ஷார்ட் போறோம். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. அது கிட்டத்தட்ட 1:1.6, 1.7 வரைக்கும் போயிருக்கு. ஆனா ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு போயிருக்கு. அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இங்க வந்து ஒரு கிராஸ் ஓவர் தருது. ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் வந்து ஓவர் எக்ஸ்டெண்டடு. இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் தருது. பட் ஸ்ட்ராட்டஜி படி பிளைண்டா போறோம்னு பார்த்தா நம்ம ட்ரேட் எடுத்து தான் ஆகணும். இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம். இது பார்த்தாலே தெரியுது. இது வந்து ஒரு ஃப்ளாப் ட்ரேடு. ஸோ எதுவுமே 100% ஒர்க் ஆகாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை எடுத்துட்டோம்னு சொன்னா பாருங்க. இந்த இடத்துல நம்ம சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றோம். ஒரு ட்ரெண்ட் எடுத்துட்டோம்னா அந்த ட்ரெண்ட்ல நம்ம கண்டிப்பா வந்து ட்ரேட் எடுத்துட்டே போகலாம். கோல்டு மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த இடத்துல பாருங்க நல்ல வந்து ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கு. மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கும்போது நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது. எந்த கேண்டில்ல? இந்த கேண்டில்ல எங்கேயோ நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது. இப்போ நம்ம ஷார்ட் போறோம். ஸோ ஸ்விங் ஐக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ட்ரெண்ட் இருக்கும்போது இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில்ல வந்து நமக்கு ஒரு கிராஸ் ஓவர் தருது. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் தருது. இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு 1:2 அச்சீவ் ஆயிருக்கு. பட் நீங்க வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபேக் என்ட்ரிஸ் அவாய்ட் பண்ணணும்னு இதை வந்து பெர்ஃபெக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா அடிச்சிடும். பிளஸ் வந்து என்ட்ரிஸும் நிறைய கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படியே ராவா எடுத்துக்கிறது நல்லது. இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் தருது. இது கீழே ஸ்டாப் லாஸ். நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவுதான். நீங்க வந்து ட்ரையல் பண்றதோ இல்ல வேற எதுவுமே பண்ண முடியாது. 1:2 போட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான். நீங்க வந்து வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து திரும்ப மார்க்கெட் வந்து டார்கெட் இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் செஞ்சு தான் ஆகணும். இந்த இடத்துல வந்து எல்லோல இருக்கு. அந்த டைம்ல எனக்கு வந்து இந்த இடத்துல எங்கேயோ ஒரு கிராஸ் ஓவர் தருது. ஸோ இந்த இடத்துல வந்து லாங், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ 1:2 வந்துகிட்டே இருக்குன்னு. லாஸும் வந்து வந்துட்டே இருக்கு. மாறி மாறி வந்துட்டே இருக்கு. நீங்க 10ல வந்து ஒரு 4 ட்ரேட் வின் பண்ண பாருங்க. கண்டிப்பா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வந்துருவீங்க. எல்லோல இருக்கு. எல்லோல இருக்கும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் தருது. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைல போட்டுக்கிறேன். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துக்கிறேன். அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்ல எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதே போல இங்க இந்த இடத்துல வந்து இது எல்லோல இருக்கு. எல்லோல இருக்கும்போது இந்த கேண்டில் ஆல்மோஸ்ட் இங்க எங்கேயோ வந்து எனக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல லாங் ப்ரீவியஸ் ஸ்விங்ல கீழே ஸ்டாப் லாஸ், எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு லாஸ் ட்ரேடு. இந்த இடத்துல வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடு. எல்லோ லைனுக்கு மேல தான் பிரைஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ வந்து ஒரு ஒயிட் வந்து ஒரு ப்ளூ லைனுக்கு மேல போகுது. எந்த கேண்டில்? அது இந்த கேண்டில்ல போகுது. ப்ரீவியஸ் ஸ்விங்லோ இந்த இடத்துல எங்கன்னா போடலாம். ஸ்விங்லோ எங்கன்னா எப்படி போட்டிருந்தாலும் இது ஸ்டாப் லாஸ் தான். இல்ல அடிச்சிருக்குமா? இல்ல எப்படி போட்டிருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேட் தான். ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ல அவாய்ட் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்ட் வச்சு நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வெளியே வரலாம். 10க்கு 4 ட்ரேட் வின் பண்ண பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் தருது. கிராஸ் ஓவர் கொடுத்த உடனே இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆயிடுச்சு. ஸோ புரியுதா? இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ லைனு கீழே பிரைஸ் இருக்கு. பிரைஸ் இருக்கும்போது இந்த கேண்டில்ல
இங்கேயோ இந்த ஏரியால எங்கேயோ எனக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்குது. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இப்போ ஷார்ட் போறேன். ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ட்ரேடிங் வியூவே கரெக்டா எடுத்து கொடுக்குது. எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாறி மாறி வருது இந்த ஸ்ட்ராட்டஜில. அது நீங்க பார்த்துருக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து தொடர்ந்து மாறி மாறி வரும். பட் என்ன ஒரே விஷயம்னா 1:2ல நம்ம வந்து வெளியே வந்துட்டே இருப்போம். 10ல 4 ட்ரேட் நம்ம வந்து வின் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவோம். ஏன்னா ஆர்எஸ்ஐ மொமெண்டம், ஆர்எஸ்ஐ வந்து இந்த எந்த இடத்துல வந்து ஒரு மொமெண்டம் எடுக்குதுன்னு சொல்லி நல்லாவே காட்டுது. ஆர்எஸ்ஐ ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர் இருக்கு. அதுக்கு மேல நம்ம ஒரு கிராஸ் ஓவர் போட்டு ஒரு இச்சிமோக்கு போட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். பிளஸ் அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெண்டும் பார்த்துக்கிறோம். ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும் பார்த்துக்கிறோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மொமெண்டம் வந்து ஆப்போசிட் சைட்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதாவது அகைன்ஸ்ட் ட்ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். திரும்ப அது போய் ரிவர்ஸ் ஆகலாம். இதெல்லாம் பாருங்க நல்லா மேல போற மாதிரி போயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படியும் நடக்கலாம். அதுக்காக நம்ம வந்து இந்த லைன் யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது டுவோர்ட்ஸ் ட்ரெண்ட்ல ஒரு மொமெண்டம் இண்டிகேட்டர். அந்த மொமெண்டம் இண்டிகேட்டர் வந்து இன்னும் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த ஆர்எஸ்ஐ இந்த இந்த ரெண்டு லைனும், இது என்ன லைன், இது பேஸ் லைன் கன்வர்ஷன் லைன், இந்த ரெண்டு லைனும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து 10க்கு 10 ட்ரேட் எப்பவுமே வின் பண்ணணும். எந்த ஸ்ட்ராட்டஜிலையுமே எல்லா ட்ரேடும் வின் பண்ணணும்னா வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக வந்து அது பாசிபிள் கிடையாது. பட் இது போல ஒரு 10க்கு வந்து ஒரு 4 ட்ரேடு 1:2, இல்ல நான் 1:3 வைக்கிறேன்னா 10க்கு ஒரு 3 ட்ரேடு, இப்படி நீங்க வந்து உங்களோட ட்ரேட்ஸை வந்து பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வர முடியும். இப்பவும் சொல்றேன், 10க்கு 10 ட்ரேட் எடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக லாஸ் ஆகும். லாஸை ஏத்துக்கிற மனப்பான்மை கண்டிப்பா தேவை. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு 10க்கு ஒரு 4 ட்ரேட் நான் வின் பண்றேன் 1:2 வச்சுன்னா நீங்க வந்து வேர்ல்ட் கிளாஸ் ட்ரேடர். இதை வந்து நீங்க ஒரு 3 வருஷம் பண்ண முடியுதுனாவே நீங்க வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரேடர். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி, பை.